أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قيل لها ادخل الصرح فلما رأته حسبته لجة وكشفت عن ساقيها قال إنه صرح ممرد من قوارير. قالت رب إني ظلمت نفسي وأسلمت مع سليمان لله رب العالمين. சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் கண்ணை சிமிக்குவதற்கு முன்னால் அது மூன்று கருத்து இருக்கிறது. ஒன்று, ஒரு நல்லடியார், தௌராத்துடைய அறிவு இருக்கக்கூடிய ஒரு நல்லடியார் அதனை கொண்டு வந்தார். அப்படி இல்லை என்று சொன்னால் ஜின் ஒன்று கொண்டு வந்தது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு மலக், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது வேறொரு மலக் கொண்டு வந்தார் என்கிற மூன்று கருத்துக்கு முரண்பாடு இருக்கிறது. ஏன்னா நேரடியாக வரவில்லை யார் என்று, கொண்டு வந்தது யார் என்றால் கொண்டு வந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணை சிமிட்டுவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் என்று சொன்னால் இஸ்முல் அஅலம் என்ற பெரும்பான்மையான கருத்து அல் ஹய்யுல் கய்யூம். இஸ்முல் அஅலம் என்றால் என்ன? அல் ஹய்யுல் கய்யூம் என்கிறது தான் அதிகமான இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த இஸ்முல் அஅலமை சொல்லி ஒருவர் துவா கேட்டால் அந்த துவா கேட்கப்படக்கூடிய, அங்கீகரிக்கப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஹராம் கலந்திருக்கக்கூடாது. ஆடையில், சாப்பாட்டில், உடம்பில் என்ன செய்யக்கூடாது? ஹராம் கலந்திருக்கக்கூடாது. இப்படியான ஒரு மனிதர் அந்த இஸ்முல் அஅலமை சொல்லி துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை என்ன செய்வான்? அங்கீகரிப்பான் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ் படத்தில் சொல்கிறான், அறவே மரணிக்கால நித்திய ஜீவனான அல்லாஹ்வின் மீது தவக்கல் செய்யுங்கள். அல் ஹய். ஆயத்துல் குர்சி மிக முக்கியமான ஒரு ஆயத் குர்ஆனுடைய. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். எனவே அதிகமான உலமாக்களுடைய கருத்து அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்வதுதான் இஸ்முல் அஅலம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை கற்றுத்தந்தார்கள். சில சமயங்களில் சில சஹாபாக்கள் அல்லாஹுவை புகழாமலும் நபி மீது ஸலவாத் சொல்லாமலும் துஆ கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், என் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்கு நம்முடைய தேவையை. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி அவர் தனக்கு மட்டும் துஆ கேட்டார். எனக்கு மட்டும் யா அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை எனக்கு மட்டும் தா அப்படின்னு அவருக்கு இது மட்டும் தனியாக என்ன செஞ்சாரு? பிரத்யேகமாக தனக்கு மட்டும் கேட்டார். நபியும் அதை திருப்பிக் கூடாது. ரப்பனா குஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு துஆ. மூமின்கள் என்ன செய்வார்கள்? துஆ கேட்பார்கள். எப்படி? ரப்பனா குஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிப்பாயா. வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த மூமின்களை மன்னிப்பாயா. அது மட்டுமல்ல, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றிய கட்டணத்தை, குரோதத்தை என்னுடைய உள்ளங்களில் ஆக்கி விடாதே, போட்டு விடாதே. அப்படின்னா மஹப்பத்தை, அடுத்தவர்களுடைய இரக்கத்தை போட்டு விடுவாயா. அதே மாதிரி ஒரு சஹாபி துஆ ஒன்று கேட்டார். அல்லாஹ்வெல்லாம் புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி ஒரு துஆ ஒன்று கேட்டார். எப்படியாப்பட்ட துஆ? அல்லாஹ்வை எந்த அளவுக்கு எங்களுக்கு புகழுமோ புகழும் போது எங்களுடைய ஏழாமையை நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்க்கு முன்னால முன்வைக்கணும். யா மன் லா தராஹு, இந்த துஆ. யா மன் லா தராஹுல் உயூன், கண்களால் பார்க்க முடியாத, சிந்தனையால் சிந்திக்க முடியாத, எட்ட முடியாத. யஅலமு மசாகிலல் ஜிபால், எவ்வளவு மலைகள் இருக்கின்றன, அதில் எவ்வளவு மண் இருக்கிறது, மலை துளிகள் எவ்வளவு பெய்கின்றது. அதே மாதிரி கல்லுக்குள் இருக்கக்கூடியவைகளை, கடலுக்குள் இருக்கக்கூடியவைகளை
யா மன் லா தராஹுல் உயூன் வலா துகாலிசுஹு துனூன் வலா யஸ்ஹுல் வாஃபிகூன், வர்ணனையாளர்களால் வர்ணிக்க முடியாதவன். வலா துகையிருல் ஹவாதிஸ், காலநிலை மாற்றங்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லாஹ்வில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். வலா யக்ஷத் தவாயிர், அழிவுகளை பயப்பட மாட்டான். யஅலமு மசாகிலல் ஜிபால், மலைகளை தெரிந்தவன், மலைகள் எவ்வளவு இருக்கிறது அதிலே கணத்தை அறிந்தவன். வமகாயிலல் பிஹார், கடல் தண்ணி எவ்வளவு இடத்தில் அறியக்கூடியவன். வஅதத கத்ரில் அம்சார், மலைத்துளிகள் எவ்வளவு பெய்கிறது அறியக்கூடியவன். வஅதத வரகில் அஷ்ஜார், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களுடைய எவ்வளவு எத்தனை இலைகள் இருக்கின்றது அறியக்கூடியவன். வஅதத மா அظلم عليه الليل واشرق عليه النهار, இரவு பகல் எங்கெங்கெல்லாம் வருவதோ அந்த அவனைத்தையும் அறிந்தவன். அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு பின்னால தான் துஆ கேட்டாரு அவருடைய தேவையை. அப்ப அந்த துஆ இந்த மனிதர் இவ்வாறான ஒரு அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ கேட்டிருப்பதன் காரணமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், இன்னைக்கு அதிகமான குர்ஆன்ல அதிகமான துஆக்கள் இருக்குது. நபிமார்கள் கேட்டு வந்த துஆ, நபிமார்கள் கேட்ட துஆ. இதுக்கு பின்னாலே வரக்கூடிய யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. துஆ என்றால் என்ன? துஆ என்றால் என்ன? இப்ப நாங்க பார்க்கலாம், பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராணியும் என்ன செய்வா, கடைசிக்கு ஒரு துஆ வந்து கேட்பா. அதுக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மெய்யெடுத்து துஆ கேட்டாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, துஆ கேட்டாங்க. துஆ என்கிறது என்ன அர்த்தம்? எனக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது, என்னை மீறிய ஒரு சக்தி, என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனை தவிர அவனுக்கு தெரியாமல் என்னுடைய காரியத்தை எனக்கு செய்யவே முடியாது என்று இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் துஆ. எனக்கு என்னால் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது, எனவே என்னை படைத்த ஒருவன் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை துஆவில் தான் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ முகுல் இபாதா, வணக்கங்களின் ஆணிவே துஆ. வணக்கங்களுடைய அடிப்படை துஆ. ஏன்? படைத்த ஒருவன், நாங்கள் பாவங்கள் செய்ததற்கு பின்னால் நான் அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது, கையை உயர்த்தும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? மலக்குமார்களை பார்த்து, என்னுடைய அடியாரை நான் மன்னித்து விட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அவன் என்ற துஆ கேட்கிறான். ஏன் தெரியுமா? இன்னலஹு ரப்பன், அவன் நினைக்கிறான் எனக்கு ஒரு இரட்சகன் இருக்கிறான், என்னை படைத்த ஒருவன் என்னை இருக்கிறான், அவன் தான் என்னை மன்னிக்க வேண்டும். அவன் கட்டளை விதித்தவைகள் நான் மீறி இருக்கிறேன், எனவே அதை நீ மன்னிப்பாயாக என்று மனம் இறங்கி அவன் தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி அந்த கேட்கின்ற நேரத்தில் எல்லாம் என்ன செய்வான்? அந்த பாவங்களை மன்னிக்கிறான். ஒரே ஒரு காரணம், ஏன்? அவன் நினைக்கிறான் என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கிறது ஒரே ஒரு காரணம். எனவே துஆ என்கிறது எங்களுடைய வாழ்வில் அதை எங்களால் என்ன செய்ய முடியாது, ஒதுங்கி பிரிந்து அதனை செய்யாமல் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாது. எனவே துஆவுடைய விடயத்தில் நான் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த நபிமார்களே துஆ கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் அல்லாத வெறும் மனிதர்களாகிய நாங்கள் இவ்வளவு துஆவின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு நிபந்தனைகளும் இருக்கின்றன. அந்த நிபந்தனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரும் இன்ஷா அல்லாஹ் பின்னால், பிள்ளை இல்லை, தனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வேண்டும், எனக்கு ஒரு யா அல்லாஹ் ஒரு வாரிசை தர வேண்டும், எனக்கு பின்னால் அறிவை சுமந்த நுபுவத்தை சுமந்த ஒரு நபியாக வரக்கூடிய ஒரு பிள்ளையை, ஆண் பிள்ளையை கேட்டார்கள். துஆ கேட்டதுக்கு பின்னால மலக்குமார்கள் வஹியை கொண்டு வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். ஃபனாதத்ஹுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதுக்கு பின்னால ஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், எந்த இடத்துல தொழுவதற்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் மிஹ்ராப் என்று சொல்றது. அந்த தொழுவதற்கு இருக்கக்கூடிய இடத்தில் தொழுது கொண்டு இருக்கிறார். துஆ கேட்டதுக்கு பின்னால நிலைமையை மறக்கல, நல்ல நிலைமைக்கு தங்களை ஆக்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சூரத்துல் அன்பியால 3 இடத்துல 3 நபிமார்கள் கேட்ட துஆவை சொல்லி காட்டுறார். அது என்ன சொல்ல நாங்கள் அர்த்தங்களை பார்ப்போம். இதுல என்ன சொல்ல வரந்தால், அந்த துஆ எல்லாத்திலையும் என்ன சொன்னால் ஃபஸ்தஜப்னா, அவர்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்.
ஏன் தெரியுமா? இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விடயங்களுக்கு முன்னெடுத்துக் கொள்வார்கள், நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் முன்னெடுத்துக் கொள்வார்கள், அவசரமாக செய்து விடுவார்கள். அது மட்டுமில்ல, வயதுஊனனா ரகபன் வரஹபன், அச்சத்தோடும் ஆசையோடும் எங்களிடம் இறங்குவார்கள், துஆ கேட்பார்கள். இந்த பண்பு. எனவே இந்த பண்போடு நாங்கள் துஆ கேட்டால் நிச்சயமாக எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய துஆவும் என்ன செய்யப்படும்? நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். சில நேரம் நாங்கள் கேட்கின்ற துஆ எங்களுக்கு 3 விதமான பலனை தரும். நாங்கள் ஒருத்தரும் கேட்கிற துஆய்க்கு தானே ஒன்றும் வீணாக போகாது, ஒன்றொன்றும் வீணாக போகாது. ஹராம் கலந்திருந்தால் அது வீணா போய் தரும். ஹராம் கலந்திருந்தால் சாப்பாட்டிலோ சம்பாத்தியத்திலோ உடுப்பிலோ ஹராம் கலந்திருந்தால் துஆ என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நல்ல சந்தர்ப்பத்தில் துஆ கேட்டால் எங்களுக்கு 3 விதமான பலன் கிடைக்கும். ஒன்றாவது, நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கேட்டவே துஆ, அதனுடைய நாங்கள் எந்த இதை கேட்டோமோ அதனை தருவான். இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஆபத்து வரை இருக்கிறது, அந்த ஆபத்தை அந்த துஆவின் மூலமாக என்ன செய்வான்? காப்பாற்றுவான். மூன்றாவது, இந்த லோகத்தில் எங்களுக்கு அந்த அதுக்குரிய கூலி கிடைக்காது. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நாங்கள் அந்த தூரத்தில் துஆ கேட்டவே அந்த துஆ கேட்ட அனைத்தையும் நன்மையாக எங்களுக்கு தருவான். அப்ப மனிதன் நினைப்பான், இந்த உலகத்தில் நான் கேட்ட துஆ எந்த ஒன்றுமே அங்கீகரிக்கப்படாமல் இருந்து இன்றைய நாள் எனக்கு எல்லா துஆவும் நன்மையாக கிடைச்சா நல்லமே அப்படின்னு செய்வானா மனிதன் ஆசைப்படுவான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதுதான் துஆ. எனவே அப்படி வந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வைத்தவுடனே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், சுக்ர் செய்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். அதற்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே தூது அனுப்பியிருக்கிறார்கள், பெருமை அளிக்க வேண்டால் நீங்கள் அனைவரும் முஸ்லீமாக என்னிடம் கட்டுப்பட்டு வாருங்கள் என்று தூது அனுப்பியிருக்கிறார்கள். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வருவார்கள். எனவே அந்த சிம்மாசனம் கொண்டு வரப்பட்டதற்கு பின்னால் அந்த சிம்மாசனத்திலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. அந்த சிம்மாசனத்திலே சில கூடுதல் குறை செய்யப்பட்டது. என்ன காரணம்? நம்புர் அத்தஹ்ததி அம் தகூனு மினல் லதீன லா யஹ்ததூன், அவ புத்திசாலியான பெண்மணியா இல்லையா என்ன செய்வோம் சொல்லி பார்ப்போம். அப்ப எனவே மாற்றங்கள் செய்யப்பட்டது. எல்லாரும் வந்தார்கள், அப்படியே முஸ்லிம்களாக அல்லாஹ்வை அடிபணிந்தவர்களாக கட்டுப்பட்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இது உங்களுடைய சிம்மாசனமா? அதுக்கு அவ என்ன சொன்னா, என்னுடைய சிம்மாசனம் போல இருக்கிறது. அவன் புத்திசாலியான பெண்மணி, அவவும் ஒரு புத்திசாலியான பெண்மணி. ஏன் அந்த டைம்ல புது பரவ அந்த கடிதத்தை போட்டோடுங்க அவன் என்ன சொன்னா, எனக்கு கடிதம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற அரசர் எனக்கு எழுதியிருக்கிறார், அவர் இப்படி பெருமதிக்கவானா நீங்கள் எல்லாம் என்னிடம் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறார். அடுத்த அவன் தனியை முடிவெடுக்கையில அவன் என்ன செஞ்சா, ஆலோசனைகளை அப்படியே அரச சபையை கூட்டி ஆலோசனை கேட்டான். உங்களோட கருத்துக்களை நீங்க செல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்களை வச்சுதான் நான் விஷயம் முடிவெடுக்க போறேன். புத்திசாலியான தன்மை. அவர் சொன்னது என்னுடைய சிம்மாசனம் போல இருக்கிறது. அவருக்கு வழங்கிட்டு அவருக்கு தெரியும். அவர் சொன்னா குன்னா முஸ்லிமின், நாங்கள் அனைவரும் அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எதனை அழைத்தீர்களோ அதன் பக்கம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஷைத்தான் எங்களை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் தடுத்து விட்டான். அதற்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அவருடைய அந்த சிம்மாசனத்தை மாளிகையை இன்றைக்கு இருக்குது தாஜ்மஹால்ல பார்த்தாங்களே, தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி இல்லை. சிவிலுக்கு என்னது தண்ணியோட அதுக்கு மேல கண்ணாடி மாதிரியான பளிங்கியால மாம்பல் மாதிரி போட்டு அதை கட்டியிருந்தாங்க. அவர் நினைச்சா என்னது தண்ணி தான் உண்டு, அதுக்கு மேல என்ன தண்ணி நினைச்சி அவருடைய அந்த கால் தெரிபடுற அளவுக்கு லேசா கால் தெரிபடுற அளவுக்கு என்ன செஞ்சா, அவருடைய ஆடையை லேசாக உயர்த்தினார். இதெல்லாம் எதை விளங்குது? நல்லா நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான கலைகள் எங்களை விட்டும் போய்விட்டது. ஆரம்ப டைம்ல அதிகமான கலைகளை உருவாக்கினவங்க கண்டுபிடிச்சவங்க யாரு? முஸ்லிம்கள். அச்சர கணிதம் ஒன்று இருக்கு, XY, அதாவது தீர்க்க முடியாத விஜயங்களை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கணிதம். அதனை உருவாக்கியவர் முஹம்மது அல் ஜபர், அவருடைய பேர்
முஹம்மது அல் ஜபர் அல் ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆரம்பமாக ரைட் சகோதரர்கள் பிளேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்று சொல்லக்கூடிய தாபீன்கள் ஒரு மனிதர். மார்க்க அறிவும் இருந்தது, உலக அறிவும் இருந்தது. அவர்தான் முதலாவதாக பறப்பதற்கு முனைந்தார். 2 கரக வச்சாச்சு, வாழ வைக்கையில் கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கு பின்னால் கீழே விழுந்துட்டார், அதுல காயப்பட்டார். அவர்தான் ஆரம்பமாக வழிவகுத்தவர். அதே மாதிரி கண்ணாடி தயாரித்தவரும் அவர்தான். இன்றைக்கு நீக்குதே சந்திர மண்டல கோலம் மாதிரி கோலம் நீக்குதே, அந்த மாதிரி ஒன்று தனது வீட்டுக்கு உருவாக்கினவரும் அவர்தான். இந்த மாதிரி இப்னு சீனா அல் கானூன் ஃபி திப் அப்படின்னு ஒரு கிதாப் கொண்டே இருக்குது. வைத்தியரின் கோட் ஆஃப் மெடிசின் சொல்றது. இப்னு சீனா வைத்தியத்துறை ஆபரேஷன் எப்படி செய்யறது. அதே மாதிரி சிறு அம்மை பெரிய அம்மை இருக்கிற மருந்து கண்டுபிடிச்சவங்க முஸ்லீம்கள். இந்த மாதிரி வைத்தியத்துறை கட்டிடக்கலை இன்றும் ஈராக்ல, பக்தாதுல, குராசான் இது போன்ற இடங்கள்ல, ஷாம்ல எல்லாம் கட்டிட கலைகள்ல அந்த கல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. ஜாமியோ குர்துபா ஸ்பெயின்ல இருக்குது, குர்துபா மஸ்ஜித். அந்த ஒவ்வொரு ஜன்னலையும் திறந்தா ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் ஓட்டம் வித்தியாசம். எப்போ ஒரே மாதிரி இருக்காது. அதனாலதான் நல்ல காலநிலைகள் என்ன செய்யலாம், பருவ காலங்கள் உண்டாக்குறான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குடைய இரட்சகனும் அவன்தான், மேற்குடைய இரட்சகனும் அவன்தான். இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், 2 மேற்கு 2 கிழக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், பல கிழக்கு பல மேற்கு. ஏனென்றால் சூரிய ஓட்டம் இங்க அப்படியே எடுத்தா, இந்த உதாரணத்துக்கு இதை எடுத்தா அது கிழக்கு மேற்கு. அதே மாதிரி இந்த 2 பகுதியும் எடுத்தா 2 கிழக்கு, இந்த 2 பகுதியும் எடுத்தா 2 மேற்கு. இது அப்படியே ஃபுல்லா எடுத்தா அது அப்படியே சேர்த்து பல கிழக்கு, அப்படியே சேர்த்தால் பல மேற்கு. அல்ல குர்ஆன்ல சேர்த்து இதெல்லாம். அப்ப அந்த ஜாமியோ குர்ஆன் ஒவ்வொரு ஜன்னலையும் திறந்தா அந்த சூரிய ஒவ்வொரு நாளைக்கும் எந்த இடத்துல உதிக்கோ அந்த இடத்துல அந்த கணக்கா வரும். இப்படிதான் யார் செஞ்சது முஸ்லிம்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன காரணம் இருக்கா, முஸ்லிம்களுக்கு ஏன் இப்படியான பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமாக தாத்தாரிகளுடைய அந்த யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் ஒரு ஆற்றுல கடந்தது புத்தகங்கள் அப்படியே கொண்டு போட்டாங்க. ஆற்றில மை தண்ணியில பேரு மை தண்ணி, அவ்வளவு புக். ஏனென்றால் முஸ்லிம்களாகியவர்கள் காலை நேரத்தில், சுபுஹுடைய நேரத்தில், அதிகாலை நேரத்தில், ஃபஜ்ருக்கு முன்னால் நேர காலத்தோடு எழும்பக்கூடியவர்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அப்படின்னா ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள். தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ் யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அவர்களுடைய விலா எலும்பு படுக்கையை விட்டும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இன்பங்களில் ஆசை வைத்தவர்களாக எழுப்புவார்கள், படுக்கையை விட்டும் எழுப்புவார்கள். எனவே ஒரு மனிதன் அழகான முறைக்கு நேர காலத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர காலத்தோடு சாப்பிட்டு விடுவார்கள். சாப்பிட்டதற்கு பின்னால் வீண் பேச்சுக்கள் பேச மாட்டார்கள், தூங்கி விடுவார்கள். முக்கியமான விஷயங்கள் இருந்தால் கலைப்பார்கள். அதே நேரத்தில் நேர காலத்தில் விடுவார்கள். இஷாவை தொழுத உடனே தூங்கி விடுவார்கள். அதற்கு பின்னர் நேர காலத்துக்கு எழும்புவார்கள். எனவே ஒரு மனிதன் 7 மணிக்கு 8 மணிக்கு தூங்கி செல்வது தூக்கம். எழும்புவாங்க. எழும்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? நாங்க இப்ப யோசிக்கிறோமே, திட்டங்கள் போடுறோம், பல விஷயங்களை சிந்திக்கிறோம். மாஷா அல்லாஹ், எனக்கே ஆச்சரியமாயிருக்குது, சந்தோஷமாயிருக்குது. நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், திட்டங்களை திருத்துறேன். இதெல்லாம் என் மூளைகளுக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில செல்கள் தொடர்ந்து இருப்பதனால என்னுடைய மூளைக்குள் இருக்கிறது பல செல் இருக்குது. இது எல்லா செல்லும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுது இல்லை. கொஞ்சம் செல் தனிகளுக்கு ஒருத்தருடைய மூளையிலும் என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதன் காரணமாக ஏகி பண்ணிக்கிறோம். ஆனால் எந்த மனிதன் இந்த மாதிரி சொல்கின்ற அடிப்படையில்
நேர காலத்தில் எழும்பி அந்த சுபுகுடைய அந்த நேரத்திற்கு எழும்பி அந்த கடமைகளை செய்து எழும்பி செயல்படும் பொழுது அந்த ஆரோக்கியமாக எல்லாம் நிம்மதியாக இருக்கின்ற நேரம் பாருங்கள். வெறும் சாப்பிட செல்ற சில மருந்துகள் வெறும் சாப்பிட செல்ற அதிகமான நேரங்கள் ஓய்வாக இருந்ததுக்கு பின்னால் இப்பதான் இன்ஸ்டார்ட் ஆகுது. எனவே இப்ப சாப்பிட்டால் அதனுடைய தீவிரம் என்ன செய்யும், அழகான முறைக்கு உண்டாகும், அந்த மருத்துவத்துடைய பயன் கிடைக்கும் என்கிறதுக்காக. அப்ப எங்களுடைய ரிலேக்ஸாக இருக்கிற நேரம் அந்த அதிகாலையுடைய நேரம். எழுதி பாருங்க, அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எழுதுறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் பாருங்க ஒரு வகையான நிம்மதி ஒன்று மனசுக்கு ஈக்குது. எங்களுக்கு சில சிந்தனைகள் அந்த நேரத்தில் புறக்கும், அது வேற நேரத்தில் சிந்தனை வராது. எனவே என்னுடைய செல் என்ன செய்யுது, எல்லாம் மறந்துபடுது, என்னுடைய எல்லா செல்லும் என்ன செய்யுது, புறப்படுது. அழகான முறைக்கு நான் என்ன செய்யறேன், அழகான ஒரு புத்தாலித்தனமான செயற்பாடுகள் அனைத்தையும் ஆக்கிக் கொள்றதுக்கு இது வழிவகுக்கிறது. அவர் நினைச்சா என்னது தண்ணி, அதுக்கு பின்னால பார்த்தா இல்ல தரப்பும் முமர்ரத், அது வந்து ஒரு பணிக்கு சரி, அதன் காரணமாக அதுக்கு பின்னால சொன்னா ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன். வ அஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அகிலத்தாருடைய அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டேன். இந்த இன்னி வலம்து நஃப்ஸி என்கிறது தானே தௌபால மிகப்பெரிய ஒரு தௌபா. ஆதம் கேட்டார்கள், அந்த ரெண்டு பேரும் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் துஆ கேட்டார்கள், ரப்பனா இன்னனா வலம்னா அன்ஃபுஸனா. இதுல சொல்றதுக்கு பார்க்கறதுக்கு என்னது, அதை நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம் அப்படிதான் எங்களுக்கு வழங்குது. ஆனால் இதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது என்று கேட்டா, நான் என்ன என்னுடைய ரச்சனைக்கு முன்னால சரணடைகிறேன். சண்டை நடந்துட்டு இருக்குது, வெள்ளப்பொடி காட்டினா எத்தனை அடிப்பாங்களா, அடிக்க மாட்டான். என்ன அர்த்தம், எங்களுக்கு ஏறா நாங்கள் உங்களுக்கு முன்னாடி சரணடைஞ்சிட்டோம். அப்ப பாருங்க, இதுதான் அது என்னது, என்ன அப்படியே நான் நல்லா முன்னால அப்படியே அடிபடிய வச்சுட்டேன். அது மட்டுமா இல்ல, நான் அநியாயம் செஞ்சிட்டேன், நீ மன்னிக்க கூடியவன் யாரு, நீ தான். நான் ஏற்கனவே துவால பார்த்து ஒரு கருத்து, அதே கருத்து இதிலே நீக்குது. அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் சாமி வந்து சாலை மாற்றி அந்த வழக்கத்தை உண்டு பண்ணி நேரத்தில் என்ன செய்தார்கள், அந்த வலியுனா யாரா நீதான் எங்களுடைய உதவியாளன், فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين رب اغفر وارحم وانت خير الراحمين. இதெல்லாம் அப்படியே தௌபாக்களுடைய வார்த்தை, தௌபாவுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதன் வானத்திட முகடு அளவுக்கு பாவத்தை செஞ்சு நிறச்சிட்டான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்டாவன் இந்த தௌபாவுடைய வார்த்தையை சொல்லி துவா கேட்டால், உண்மையான தௌபாவாக இருந்தால் அல்லாஹ் அப்படியே ஃபுல்லா என்ன செய்யலாம், மன்னிக்கிறார். எல்லாம் நல்லா செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், எங்களை படைத்த இறைவன் அந்த ஒரு இறக்கம் உள்ளவர். அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கமோ, அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கமோ அதே அளவுக்கு கோபம். ஏன் தெரியுமா, குர்ஆன்ல எங்களுக்கு பார்க்கலாம், அதிகமான இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடத்துல அவன் இரக்கத்தை எப்படி சொல்லியிருக்கிறானோ, நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். நபியே, உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள், நான் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன், அதே நேரத்தில் என்னுடைய வேதனை நோவினையான வேதனை. நான் நோவினை கொடுத்தாலும் எப்படி இருக்கும், உள்ளம் வலிக்கும். அல்லாஹ் சொல்றான், இரக்கத்தை கேட்க அந்த வேதனையும் எனக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வாஃபிரி ஸம்பி வகாபிலி தௌபி ஷதீதில் இகாபி ஸித்தௌப். வாஃபிரி ஸம் பாவங்களை மன்னிக்க கூடியவன், வகாபிலி தௌப் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஷதீதில் இகாப் கடுமையான வேதனையை கொடுக்கக்கூடியவன். கடுமையான வேதனையை கொடுக்கக்கூடியவன், ஸித்தௌல் அதிகாரம் உள்ளவன். அதிகாரம் உள்ளவன் யாருக்கு தெரியுமா,
எந்த மனிதன் அல்லாஹ்க்கு முன்னால் அடிபணிஞ்சு போறானோ அவனோடு அல்ல அல்லாஹ் எங்களை படைத்திருவன் இரக்கம். எந்த மனிதன் எல்லா விடயங்களையும் விளங்கி 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 அல்லாஹ்வுக்கு மாற்றமே செய்து கொண்டு போறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. எனவே நாங்கள் எப்பவுமே மனிதர்கள் என்ற வகையில் எங்களோட வாழ்க்கையில சில நேரம் தவறுகள் நடக்கும். அதனால நாங்கள் தூங்குறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். பாருங்க, அவ்வளவு ஒரு முக்கியமானது இந்த இந்திய தொடர்பு சக்தி. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இந்த உலகத்துல ஒரே ஒரு மார்க்கம் தான். இஸ்லாத்துல இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் முடியும் வரைக்கும் ஒரே ஒரு ரிலிஜன் மார்க்கம் தான், ஒரே ஒரு மார்க்கம் தான். எந்த மார்க்கம்? இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ஏன் எனக்கு வருது அஸ்லம்து மஅ சுலைமான், இஸ்லாம்ங்கிற வார்த்தை வருது. என்ன அர்த்தம் அப்படி என்றால், இஸ்லாம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி நாள் முடிவு வரைக்கும் ஒரே ஒரு மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் கிட்ட இஸ்லாம் என்கிற மட்டும்தான் மார்க்கம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு வேறொரு மார்க்கத்தை தேடுவானோ ஃபலை யுக்பல மின், அவனிலிருந்து அல்லாஹ் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி என்றால் நான் இன்னைக்கு பார்க்கிறேனே, யூதர்கள் என்று சொல்றோம், கிறிஸ்தவர் என்று சொல்றோம். அப்படி என்று பார்த்தால் எல்லாமே என்னது? இஸ்லாம் தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய பேர் தான் தௌராத், இன்ஜீல். தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். ஆனால் மார்க்கம் என்கிறது ஒன்றே ஒன்றுதான், இஸ்லாம். நம்பிக்கை கோட்பாடு அது ஒன்றே ஒன்றுதான். ஏனென்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் பனு இஸ்ராயில், இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இருக்குது இஸ்ராயில். இஸ்ராயில் அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் பொருள். அதிகமான நபிமார்கள் வந்தது பனி இஸ்ரவேலர்கள். அதிகமான நபிமார்கள் வந்தது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு பிறந்ததுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அது இஸ்ஹாக் ஆகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் எல்லா நபிமார்களும் எந்த பரம்பரை? பனு இஸ்ரவேலர்களுடைய பரம்பரை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலம். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, ஹவல யாக்கூப் அல்-மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிற அந்த நேரத்துல எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க. மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நான் மௌத்தா போறேன், நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் நீங்க எதனை வணங்குவீர்கள்? எல்லாரும் சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். நீங்க வணங்கிய எங்களுடைய மூதாதைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் வணங்கிய ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம். முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், முஸ்லிம்களாக வாழ்வோம். அப்ப என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுபவன். என் மூலமாக எதிர்மனமானவர்களுக்கு நடக்க மாட்டாது. முதலாவது அல்லாஹ்வுடைய பேர் என்ன? சலாம். அல்லாஹ்வுக்கு பல பேர், 99 பேர் இருக்குது. அதுல ஒரு பேர் சலாம். அதே பேர், அதே வார்த்தையிலிருந்து தான் அல்லா நினைக்கிறான் இஸ்லாம்ங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு பேர் இருக்கு ரஹ்மான். ரஹ்மான் அந்த பேர்ல இருந்து, அந்த வார்த்தையில் இருந்தால் ரஹீம் என்கிற வார்த்தை, அதாவது உறவு முறை. அதனாலதான் உறவு முறையை எவன் துண்டித்து நடப்பானோ அவன் பெரும் பாவம் ஒன்றை செய்கிறான். அது அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு என்ன செய்யுது? சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் சலாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயரோடு சம்பந்தப்பட்டதுதான் இஸ்லாம் என்கிற மார்க்கம். என் மூலமாக அடுத்தவர்களுக்கு எந்த அநியாயமும் நடக்க மாட்டாது, என் மூலமாக மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். அதே மாதிரி இஸ்லாமுக்கு இன்னொரு அர்த்தம் முடிய அடிபணிந்து நடக்குதல். யாருக்கு? அல்லாஹ்க்கு. அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? அவருடைய கரத்தினாலோ அவருடைய நாவினாலோ அடுத்த ஆட்களுக்கு துன்புறுத்தல் நடைபெற மாட்டாதோ அவன் தான் முஸ்லிம்.
நாக்கால இருந்து பிரச்சனை வராது, கையால. அப்படின்னா கை வந்து மெயின் சப்ஜெக்ட், காலும் கையும் மெயின் சப்ஜெக்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு உடம்பு. அதாவது சொல்ல வரா முழு உடம்பு. அந்த முஸ்லீம்லேருந்து எந்த விதமான பாதிப்பும் அடுத்த ஆட்களுக்கு ஏற்பட மாட்டாது. இவர்தான் முஸ்லீம். எனவே முஸ்லிம் என்கிற அந்த பெயரை வைத்துக் கொண்டு என்னிடம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த தன்மை இல்லை என்றால் எப்படி? முஸ்லிம் என்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நான் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு அடிப்படையில் நடக்கிறது என்றது நடைபெறாவிட்டால் நான் என்ன செய்கிறேன்? இஸ்லாத்திற்கு பங்கம் விளைவிக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆலிம் ஒரு தவறு செய்வார். மனிதன், எல்லாரும் மனிதன். ஒரு மனிதர் என்ன செய்வார்? ஒரு தவறை செய்வார். அதுக்கு பின்னால எல்லா மௌலிமாருக்கும் எல்லா ஆலிம்களுக்கும் என்ன வர எல்லாருக்கும் அந்த தொட்டம் வரும். செஞ்ச ஒரு மனிதன் போட்டு செஞ்ச தவறு இதே டைம்ல அடுத்த ஆட்களை வரும்பொழுதும் இதே தவறை அடுத்தவர்களோடு என்ன செய்வார்கள்? ஒப்பிடுவார்கள். நடக்கவே இல்லையா? அது மனிதர்கள் அடிப்படை அவரோட சம்பந்தப்பட்டது. அடுத்த அப்படி யோசிக்கலாம். அதே டைம்ல இது அப்படி ஒன்று. முஸ்லீம் என்று இருக்கக்கூடிய நான் அந்த தவறை செஞ்சா அடுத்த முஸ்லிம்களையும் பிற மதத்தவர்கள் செய்வார்கள். அதே பார்வையில் தான் பார்ப்பார்கள். அப்ப எனவே என் மூலமாக ஒரு பெரிய ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப இது மிகப்பெரிய ஒரு பாவம். இது மிகப்பெரிய ஒரு பாவம். அடிபணிதல் என்கிற விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறோம்? அடிபடியாமல் நடக்கிறோம். அது மட்டுமில்லை, இஸ்லாத்திற்கு பங்கம் விளைவிக்கிறோம். நான் செய்கிற தவறின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் புரியப்படுகிறது தவறாக. இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். அப்ப எனவே மார்க்கம் ஒன்றுதான். ஆனால் கொடுக்கப்பட்ட சரியாக சட்டத்திட்டங்கள் வித்தியாசம். அது ஒவ்வொரு நபியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி. கோட்பாடு ஒன்றே ஒன்றுதான். நான் அனுப்பின எல்லா நபிமார்களும் போதித்தது ஒன்றே ஒன்றுதான். இறைவன் ஒருவன், அவனை நாங்கள் அனைவரும் வணங்க வேண்டும். எனவே அக்கீதாவுடைய கோட்பாட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதிய நாள் வரலாற்றியும் மார்க்கம் ஒன்றுதான், கோட்பாடு ஒன்றுதான். ஆனால் சட்டத்திட்டங்கள் மாறுபட்டன. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வித்தியாசம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வித்தியாசம், கண்மணி நாயகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் அதில் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இறுதியாக எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் கியாமத் வரும் வரை. அதற்கு முன்னால் வந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் எங்களுடைய நபிகளை கண்மணி நாயகம் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை செய்துவிட்டது, மாற்றிவிட்டன. அப்ப இறுதி வரைக்கும் செய்ய முடியாது. வேற தரப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை எங்களுக்கு பின்பற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எதனை சொன்னார்களோ, எதனை மார்க்கமாக சொல்லியிருக்கிறார்களோ அதுதான் கியாமத் நாள் வரும் வரையும். இதோட இந்த சம்பவம் முடியும். சம்பவம் பல்கிஸ் சம்பவம் முடியும். பல்கிஸ் ராணியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்களா இல்லையா என்று அல்லாஹ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் என்ன செய்ய சொல்கிறார்கள்? திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் வரைகளுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அவசியம் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பை சொல்கிறான். நிஅமல் அப்த், சிறந்த அடியார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்? சிறந்த அடியார். இன்னஹு அவ்வாப், அவர் அதிகமாக எங்களோடு தொடர்பை பேணக்கூடியவர், அதிகமாக எண்ணின் பக்கம் மீளக்கூடியவர். நாம் இருக்கு முன்னுக்கும் பார்த்தோம். அதிகமான நபிமார்களுடைய விடயத்தில் இந்த பேர் வந்து இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்? அவ்வாஹுன், அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் மீளக்கூடியவர், துஆ கேட்கக்கூடியவர். அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எல்லா இடங்களிலும் நீ எனக்கு போதுமானவர். அடிக்கடி அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். அதிகமான நபிமார்களை சொல்லும் போது அல்லாஹ் இந்த அவ்வாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதே அடிப்படையில் தான் இந்த இடத்திலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்டவர்? அவ்வாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால காட்சிப்படுத்தப்பட்டது. ஒரு தடவை
இது உரில அலைஹி பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத். ஒரு தடவை சுலைமானுக்கு முன்னால குதிரைகள் கொஞ்சம் காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த குதிரைகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 3 காலில் நின்று ஒரு காலை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு சில கைவிட இந்த சோக்கல்ல காட்டுவாங்க. அது அப்படி செய்யும் போது கொஞ்சம் ஒரு 10-20 குதிரை அப்படி வச்சு செய்யும் போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவ அப்படி காட்சிப்படுத்தப்பட்ட நேரத்தில் فقال إني أحببت حب الخير عن ذكر ربي حتى توارت بالحجاب ردوها علي فطفق مسحا بالسوق والأعناق. அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரம் மாலை நேரம் துஹூர்ல இருந்து துஹூருடைய நேரம் சூரியன் நடுவுச்சிக்கு வந்து சூரியன் மறைய கிட்டவாகிற நேரம் அந்த டைம்ல தான் இந்த குதிரை என்ன செய்யப்பட்டது முன்னால காட்சிப்படுத்தப்படுது. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குதிரையை நான் நேசிக்கிறேன், இந்த குதிரைகளை நான் நேசிக்கிறேன், அந்த குதிரைகளை திரும்ப என்ன செய்யுங்க காட்சிப்படுத்துங்க, திரும்ப கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, அதனுடைய தலையையும் கழுத்து பகுதியையும் கால் பகுதியையும் கால் பகுதியையும் தடவி விட்டார்கள். என்ன செய்தார்கள், தடவி விட்டார்கள். இறக்கத்தின் காரணமாக. ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வல் ஆதியாத் நபஹான் பயன்படுத்துறாங்க சூரா. அது எதனை பத்தி பேசுது, குதிரையை பத்தி. ஏன் ஜிஹாதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம் என்ன, குதிரை. அந்த காலத்துல குதிரை. எனவே அல்லாஹ் அந்த குதிரையை பத்தி சொல்லியிருக்கிறான். அப்ப எனவே அந்த ஜிஹாதுக்கு பயன்படுத்துற அந்த காரணத்தினால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த குதிரைகளை அப்படியே தடவி விடுறாங்க. இது ஒரு கருத்து. ஆயத்துக்கு இது ஒரு கருத்து, சரியா? இன்னொரு கருத்தும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இந்த 2 கருத்தும் பொருந்தும். இந்த 2 கருத்தும் பொருந்தும். குர்ஆன் வசனங்கள் இருக்குது, அதுல நேரடியாக என்ன செய்ய முடியாது, நேரடியாக ஒரு விடயத்தை சொல்ல முடியாது. அதற்குள் 2 விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை நாங்க பார்த்தோமே ஒரு வசனம். இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். என்னுடைய அல்லாஹ் என்னை நல்ல இடத்தில் வைத்தான். அந்த அர்த்தம் வருது. என்னுடைய எஜமான் மிஸ்ர் நாட்டுடைய அந்த பினான்சியல் மினிஸ்டர், அவர் என்னை இந்த வீட்டில் அழகான முறைக்கு வளர்த்து வைத்திருக்கிறார். 2 அர்த்தமும் பொருந்தும். 2 அர்த்தமும் பொருந்தும். அந்த மாதிரி தான் இந்த ஆயத்துக்கும் நான் சொன்ன 1வது கருத்து இருக்கிறேன், இதுவும் பொருந்தும். 2வது கருத்து இப்ப நான் சொல்ல போறது 2வது கருத்து. இது என்னது, ஒரு தடவை அந்த மாலை நேரம், அதாவது அந்த அந்திப்பட நேரம், சூரியன் நடுவுச்சிக்கு வந்து அந்த அசருடைய நேரம் வரும் வரைக்கும் அந்த நேரத்துல குதிரைகள் அப்படி காட்சிப்படுத்தப்பட்டது. அதனுடைய அழகு அப்படி பார்த்து இருந்த நேரம் சூரியன் துஹூருடைய நேரம் முடிஞ்சு இப்ப அசருடைய நேரம் முடிஞ்சு இப்ப மகரிபுடைய நேரம் வந்து விட்டது. அசருடைய நேரம் முடிஞ்சு மகரிபுடைய நேரம் வந்து விட்டது. இந்த குதிரையோட அப்படி அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததுல நேரம் போனது வழங்கல்ல. ஒரே ஒரு நேரம் அசருடைய தொழுகை மட்டும் மிஸ் ஆகிட்டு சூரியனும் மறைஞ்சு போயிட்டு அப்படின்னா மகரிபுடைய நேரம் வந்து விட்டது. சொன்னாங்க ருத்தூஹா அலை. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட குதிரைகளை திரும்ப கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்னால ஒரு தொகை இருந்திருக்கும். அந்த தொகை அந்த காட்சிப்படுத்தப்பட்ட எல்லா குதிரைகளையும் அறுத்து விட்டார்கள். பெருமாள் என்ன செஞ்சாங்க, எல்லா குதிரைகளையும் அறுத்து விட்டார்கள். குதிரையுடைய இறைச்சி ஹலால், குதிரை இறைச்சி ஹலால். எனவே அந்த அறுக்கப்பட்ட இறைச்சி மாமிசம் வீணாக போகல, அதனை அவங்க சாப்பிட்டிருப்பார்கள். ஓகே, அப்ப அப்படி இருக்கிற நேரம் அப்ப அர்த்தத்துக்கு பின்னால என்ன காரணம், அசருடைய தொழுகை இதன் காரணமாக இந்த அழகில் எனக்கு மிஸ் ஆகி போய்விட்டது. எனவே எல்லா குதிரைகளையும் காட்சிப்படுத்தப்பட்ட எல்லா குதிரையையும் அறுத்து விட்டார்கள். எனவே இந்த இடத்துல சொல்றாங்க முஃபஸ்ஸிரூன்கள், எந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை இழப்பாரோ அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். நாங்க காணாமல் ஒரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் ஏண்டா நாங்கள் விரும்பக்கூடிய ஒன்று காணாம போனா மனசு பலிக்கும். யால இதுக்கு நீயே எனக்கு உதவி செய்வாயாக, நீ எனக்கு போதுமானவன், எனக்கு அதை விட நான் இழந்தனே அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தந்து விடுவாயாக. துஆ. அப்ப என்ன செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எனக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள், அந்த வேகமாக வல் ஆதியாத்தி பர்ஹா, மூச்சிறைக்க வேகமாக
வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. வல்ஆதியாத்தி லபஹா ஃபல்முகீராத்தி சுபஹா, அதிகாலையுடைய நேரத்தில் தாக்கக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, தூசியை கிளப்பக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபவஸக்ன பிஹி ஜம்ஆ, கூட்டங்களுக்கு மத்தியில் போய்ட்டு தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் குதிரைகளுடைய தன்மைகளை பேசினான். இவ்வளவு பிரயோஜனம், இவ்வளவு பிரயோஜனம் அதில் இருக்குது. அப்படிப்பட்ட குதிரைகளை யா அல்லாஹ் உன்னின் இந்த குதிரைகளின் காரணமாக உன்னை ஞாபகம் செய்வதற்கு மறந்து போய்விட்டது, ஒரு நேர தொழுகை மட்டும் மிஸ் ஆகி போய்விட்டது, எனவே இழந்தார்கள். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபஸக்கர்னா லஹு ரீஹ தஜ்ரி பிஅம்ரிஹி ருகாஅன் ஹைது அஸாப் என்கிற ஆயத்தை கேட்கிறார். நாங்கள் எனவே அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அந்த காற்றுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்க போகணும் என்று சொல்வார்களோ அந்த இடத்தை நோக்கி அந்த காற்று செல்லும். குதிரையை விட வேகமாக செல்லக்கூடியதுதான் என்னது காற்று. செலவீனம் ஒன்றும் இல்லை, செலவீனம் ஒன்றுமே இல்லை. காலையில ஒரு மாசம் நாங்கள் பிரயாணம் செஞ்சால் எவ்வளவு தூரம் நாங்கள் செல்வோமோ வெறுமனே காற்றின் மூலமாக அவர்கள் என்ன செய்வார்கள், காலை நேரத்தில் ஒரு மாசம் போற தூரத்தை கடப்பார்கள், மாலை நேரத்தில் இன்னொரு மாசம் போற அளவு தூரத்தை செய்வார்கள் கடப்பார்கள். எனவே ஒரு நாளைக்கு 2 மாசம், ஒரு நாளைக்கு 2 மாசம் நாங்கள் பிரயாணித்த எவ்வளவு டைம் எடுக்குமோ அவ்வளவு நேரத்தை செய்வார்கள் ஒரு நாளையில கடப்பார்கள். காற்றின் மூலமாக அல்லாஹ் எப்படி கொடுத்தாங்க. எனவே நாங்கள் பொறியாளர் இருக்கிறோம், வேலை நேரம் ஓகே, அதிலே நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓப் டைம்ல தொழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமைக்கு நாங்கள் வெட்டியாக ஓப்பாக இருக்கிற நேரத்தில், ஏனென்றால் நான் இதை யாருக்கு சொல்றது கேட்டால், எந்த இடத்துல பள்ளி வாசல் இல்லையோ அவங்களுக்குத்தான் இதயம் துடிக்கும், பள்ளி வாசலுக்கு போகணும். சிலாக்களுக்கு இணைந்த வாராக்களுக்கு சிலாக்களுக்கு இடம் அமைஞ்சிக்கும், பள்ளியே இருக்காது, ஒரு அவர் போகணும் பள்ளி வாசலுக்கு. அவர் 1.5 வருஷம் இந்த கும்பலில் வேலை செய்யறதா இருந்தா எவ்வளவு அவருடைய இதயம் துடிக்கும் ஒரு ஜும்மாக்கு போறது, ஒரு நேரத்திலேயே பள்ளி வாசல்ல போய் சொல்லுவது. ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள்கிட்ட போய் கேட்டாவளும் பள்ளி வாசல்ல மகிமை, பள்ளி வாசல் இல்லை, இந்த மாதிரி பள்ளி வாசல் இல்லை. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பள்ளி வாசலை நாங்கள் குட்டாஞ்சோறு சின்ன வயசுல குட்டாஞ்சோறு ஆக்குறது நாங்கள் என்ன செய்யறோம், சின்ன ஒரு புடி அடிக்கிறதா, சின்ன ஒரு புடில் 4-5 மட்டையை வச்சு 2 கம்பை முட்டு கொடுத்து இந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல செஞ்சு வச்சுக்குது. அப்படி செஞ்சு வச்சு பள்ளி வாசல் ஒரு அமைப்பு ஒன்றிக்குது. அதுக்காக வேண்டி அந்த இடத்தை ஓலையால வச்சு பள்ளி வாசல் அடையாளத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற எங்களுக்கு மத்தியில அல்லாஹ்வோடு நெருக்கத்தை உண்டு பண்ணி தௌபா அல்லாஹ்வின் பக்கம் இறைஞ்சி தொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சு கொண்டா, நாங்கள் பார்க்கிறோமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே ஒரு ஆட்சி, இதே அந்த ஆட்சிகளுக்கு கிடைக்காது. ஏன், அது அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது. அது இல்லாவிட்டாலும் கூட அது போன்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, மனமான வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையில ஏற்படுத்துவான் நிச்சயமாக. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ற வார்த்தையில இன்ஷா அல்லாஹ், ஆனா இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி கொழும்புல கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை உண்டு. அது அவங்க வாழ்க்கை நாமள பழகி போனது. அதை யாரும் என்ன தூஷண வார்த்தை நாங்கள் கோவம் வராது, தெரியுமா அப்படித்தான் பேசுவோம். அது அந்த நாட்டில் பழகி போனது என்னது. அதே டைம்ல என்னது பேசாத ஒருத்தன் பேசினா ஓங்கி ஒரு அறா கொடுப்போம், அந்த அளவு அதுல வார்த்தை அறுத்தல். ஆனா குடும்பத்தில் பேசினா தெரியல, அடிக்கிறது சிரிப்பு வரும். அவங்களுக்கு தெரியுமா அது இருந்த பொலிட்டிக்கு தான் அப்படின்னு. அந்த இன்ஷா அல்லாவை நாங்கள் எனது முஸ்லீம்கள் பயன்படுத்தி மாற்றி செஞ்சு இன்ஷா அல்லான்னு சொன்னா அதிலே இப்ப இருக்கு. ஒரு மனுஷன் சும்மா சொன்னா ஏற்றுக்குவான், இன்ஷா அல்லாவை சொல்லி சொன்னா ஏற்க வருகிற அந்த அளவுக்கு ஆகிட்டு. இப்ப இன்ஷா அல்லாட அந்த வார்த்தையோட பிரயோகம் அப்படி ஆகிட்டது. ஆனால்
இன்ஷா அல்லாஹ் இல்லைன்னு எப்படி சத்தியம், எப்படி சத்தியமிக்கு தானே அது எப்படி பவர்ஃபுல்லோ அதே மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை. ஏனென்றா அல்லாஹ் போதிச்சான் மலக்குமார்கள், நபிமார்கள் போதிச்சான். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாதாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிற சம்பவம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போதிச்சான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி எங்களோட கண்மணி நாயம் முஸ்தாசம் அவர்களையும் போதிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் செல்லாத காரணத்தினார். வலகது ஃபதன்னா சுலைமான, நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம். வல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன் சும்மா அனாம், அவர் உட்காரக்கூடிய சிம்மாசனத்தில் ஒரு உடல் போடப்பட்டது, ஒரு உயரற்ற ஒரு உடல் போடப்பட்டது. சும்மா அனாம், அதற்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தவறை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள். நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம். அவர் உட்காருகின்ற அந்த சிம்மாசனத்தில் ஒரு சடத்தை நாங்கள் செய்தோம், வைத்தோம். அதற்கு பின்னால் அவர் எங்களின் பக்கம் மீண்டார். அப்படின்னு என்னென்றால் ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய 90 மனைவிமார், தன்னுடைய 90 மனைவிமார்களோடும் நான் என்ன செய்வேன், இன்றைய இரவு ஒன்று சேருவேன். இந்த 90 மனைவிமார்களும் குதிரை வீரர்களான யுத்தம் செய்யக்கூடிய படை வீரர்களை ஆண் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்ற வார்த்தை நல்ல விஷயம், நியத்து நல்ல நியத் நல்ல விஷயம். இப்படி சொல்லி ஈடுபட்டார்கள். 89 மனைவிமாருக்கும் புள்ள கிடைக்கவே இல்லை. 89 பிள்ளைக்கு 89 மனைவிமாருக்கும் இல்லை, புள்ளையே உண்டாக இல்லை. ஒரே ஒரு மனைவி மட்டும் என்ன செஞ்சா, கற்பம் உண்டாகிச்சு. அவவும் பெற்றெடுத்தது அறமுறையான குழந்தை, பூர்த்தியான குழந்தை இல்லை. நான் சொல்லுவேன் 5 மாசத்துல வந்த புள்ள, 4 மாசத்துல வந்த புள்ள, அதுக்கு என்னது மனித உருவம் பூர்த்தியாக வரையில. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அப்போதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டாங்க, நான் இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்ல இல்லையே. அதுக்கு பின்னால ரப்பி ஃபிர்லி, யார் துஆ என்னது, யார் தௌபா செய்யறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். என்ன வார்த்தை, ரப்பி ஃபிர்லி, என்னை மன்னித்து. அதுக்கு பின்னால் அது தவறு உணர்ந்து அல்லாஹ் தௌபா செய்ய கற்றுக்க முடியும். அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான், வலா தக்கூலன்ன லிஷைஇன், சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய ஆயத்து. நபியே, நீங்கள் எந்த ஒரு முஸ்தக்பிலான அடுத்த கட்டம் செய்ய போற எந்த ஒரு விடயத்திற்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லுங்க. ஏனென்றால் அதுவும் எனக்கு எதை உணர்த்துது, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லி நாங்க ஒரு விடயத்தை சொல்லி எனக்கு ஒரு சங்கடத்தின் காரணமாக செய்ய கிடைக்கலன்னா மன்னிப்பு இருக்கு, என்ன இருக்கு, மன்னிப்பு இருக்கு. ஏன் உண்மையான சங்கடம் செய்ய கிடைக்கல, வாரண்டு சொன்ன வர கிடைக்கல, மறந்து போயிட்டு, தூக்கம் போயிட்டு, மன்னிப்பு இருக்கு. ஆனால் ஒரு விடயத்தை இன்ஷா அல்லாஹ்னு சொன்னதுக்கு பின்னால எந்த காரணமும் இல்லை, எனக்கு தெரியும் 9 மணி நான் போகணும், அந்த ரூமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், போகாட்டி தவறு. எப்படி சத்தியத்தை நான் தவறாக பயன்படுத்தின தவறோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ்வை சொல்லி அந்த விடயத்தை நான் சொல்லி கொடுத்தாச்சு தவறு. எந்த ஒரு விடயமா இருந்தாலும் ஓப்பனா, எனக்கு தர இயலும் எனக்கு வர இயலா, ஓப்பனா. அதுக்கு பின்னால் நம்பிக்கையை உண்டாக்கிட்டால் நான் என்ன செய்ய, நம்பிக்கையை காப்பாற்றணும். இது இஸ்லாம் மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே இது மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. எனவே அடுத்தவர்கள் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம், அடுத்த மக்களுக்கு எதிரான பாதிப்பின் மூலமாக போகக்கூடாது. முஸ்லீம் என்றாலே நம்பிக்கை. அதே மாதிரி சில மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறேன், வேற முஸ்லீம்கள் சில மக்கள் நினைக்கிறேன், நான் 5 நேரம் சொல்லுவேன், எந்த ஒரு மாற்றமும் நான் அல்லாஹ்வுக்கு செய்கிறேன் இல்லை, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கா இந்த சோதனை வரணும்,
அவன் என்னது பள்ளிக்கே வரான் இல்லை, அவன் நல்லா வாழ்றான், எந்த கஷ்டமும் இல்லை, கஷ்டம் அப்படி சில மனிதர்கள் சும்மா ஆட்டோமேட்டிக்லி போகும். அல்ல என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல, அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா. நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் உங்களை சும்மா விட்டுடுவோம், சோதிக்க மாட்டோம் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? சோதனையின் மூலமாக என்ன தெரியுமா நாங்கள் நாடுறோம்? தரக்கூடிய சோதனை மூலமாக நாங்கள் எது நாடுறோம்? பல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். எந்த முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக நடக்கிறான், எந்த முஸ்லிம் முனாஃபிக்காக நடக்கிறான் என்பதை சோதிப்பதற்காக சோதனைகள் வருகின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் சோதித்தான் மரத்தை கொண்டு. மரத்திட்ட ஆசையை உண்டாக்கி, நல்ல ஆசையை உண்டாக்கி, சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்ற ஆசையை உண்டாக்கி மரத்துக்கிட்ட நெருங்க வைத்தான். அல்லாஹ்வுடைய சோதனை. ஒருக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதீஸ்ல வருது, சந்தித்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டு பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தை தந்தானே, தௌராத்துடைய வேதத்தை தந்தானே, அந்த நேரத்தில் அதில் நான் இப்படி தவறு செய்வேன் என்று நீங்கள் வாசிக்க இல்லையா? ஓ, நான் வாசித்தேன். எப்போ அது அந்த விஷயம் நீங்க எப்ப அது? அல்லாஹ் 40,000 வருஷத்துக்கு முன்னால் அந்த தவறை இப்படி நடக்கும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். நீங்க அதில் வாசிக்க இல்லையா? ஓ, நான் வாசித்தேன். 2 பேருக்கு நடந்த சாப்பிட்டது விவாதத்தில் யார் வென்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வென்றுட்டாங்க. எனவே சோதனைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு கிடங்கு கொண்டு சோதிக்கப்பட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயை கொண்டு சோதிக்கப்பட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனை கொண்டு சோதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல சோதனைகள், எங்களுடைய கண்மையாக பல சோதனைகள், இந்த மாதிரி சோதனைகள் என்பது எங்களோட வாழ்க்கையில் ஒருத்தர்லையும் வரும். என்னுடைய நம்பிக்கையில் தான் என்ன செய்யப்படாது, அசைவா உண்டாக்கிடப்படாது. யா அல்லாஹ், நாங்கள் நல்ல அமலை செஞ்சு போட்டு என்ன செய்யலாம், மேலுக்கிட்ட அல்லாஹ் கிட்ட செஞ்சு துவா கேட்கலாம். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் பல பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க, நான் உன்னுடைய ரஹ்மத்து கிடைக்கணும், ஏற்ற பிரச்சனையை நீக்கிறதுக்கு உன்னை தவிர இந்த இடத்துல வேற யாருமே இல்லை, நீதான் சொன்னாய் தொழுகையை போன உதவி தர சொல்லி, எனவே நான் தொட வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த பிரச்சனையை நீக்கித்தான் ஆகணும். இந்த துவா நிச்சயமாக என்ன செய்யும்? பிரதிபலிப்பை உண்டாக்கும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலையும் நாங்கள் இந்த மாதிரியான அமைப்பை உண்டாக்கிக் கொள்ளணும்.